கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமேன். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை செய்கிறார். ஒன்று என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னா நம்ம நிறைய பேர் சின்ன பிள்ளையிலிருந்து ஜெபம் பண்ணும்போது எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்னா, ஞாபக சக்திக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஏஜ் தாண்டினதற்கு பிறகு நிறைய பேர் ஏதாவது ஒரு பொருளை மறந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வர வர ஞாபக சக்தி ரொம்ப குறைவாகுது, ஆண்டவரே எனக்கு நல்ல ஞாபக சக்தியை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பொதுவாக நிறைய பேர் இதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னொரு ஜெபத்தையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அது என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஞாபக சக்தியை மட்டும் நீங்கள் தந்தா போதாது, எனக்கு மறக்கிறதற்குரிய கிருபையும் தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். சிலருடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே இழந்தது, ஏற்கனவே விட்டு போனது, அவங்களுடைய வாழ்க்கையில் உயர் நிலைமையில் இருந்தது, இதெல்லாம் திரும்ப 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 ஞாபகம் வரும். சிலர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஞாபகம் வரும். இந்த மாதிரி பேசிட்டாங்களே, என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே, அந்த காரியத்தை நீங்கள் மறக்கலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்கள் இருதயத்துக்குள்ள இப்போ ஏதாவது ஒரு காரியம் மறக்க முடியாமல் இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளை அது மறந்து தான் ஆகணும். அதை நீங்கள் மறக்கலைன்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களால் எடுத்து வைக்கவே முடியாது. அதைத்தான் யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ மட்டும் உயிரோடு இருந்தது எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த 15 வருஷத்தையும் நான் வீணடிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் என் பிள்ளைய மறக்க முடியாமல், என் பிள்ளையினுடைய அன்பை கிடைக்காம நான் 15 வருஷம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருடத்தை யாக்கோபு வேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தோன்னா சொல்கிறார், ஐயோ நான் இந்த மாதிரி ஒன்னே நினச்சிட்டு இருந்தேனே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை கூட ஆண்டவர் வெறும் மன்னிக்க மட்டும் செய்யலை. நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவன் மட்டும் இல்லை, நம்முடைய பாவத்தை அவர் மறக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை மறந்ததுனால தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜீவனோடையே இருக்கிறோம். அதனால தான் அந்த தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீ மறந்துரு, நீ மறந்துரு, நீ அந்த காரியத்தை ஞாபகம் வைக்காதீங்க. சிலர் சொன்ன வார்த்தை பாருங்க, ஏன் அவங்கள நம்ம பகைக்கிறோம், ஏன் அவங்கள்ட்ட நம்ம பேச முடியல, ஏன் அவங்களுக்கு பழையது மாதிரி நம்ம அவங்கள்ட்ட நெருக்கமாக இருக்க முடியலன்னா, அவங்க சொன்ன வார்த்தை 15 வருஷம் முன்னாடி சொன்ன வார்த்தை, அவங்க என்னைக்கோ கல்யாணத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த வார்த்தையை பேசினாங்க, அது நமக்கு ரொம்ப உடைவாயிருச்சு. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ காலங்கள் தாண்டி வச்சிருந்துச்சு, ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. ஆனால் இன்னைக்கும் அந்த வார்த்தையை நினைச்சு நம்ம உடைஞ்சு போகலாமா, நம்ம ஃபீல் பண்ணலாமா? அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னாடி இருந்த அந்த காரியம் இன்னைக்கு திரும்ப ஞாபகம் வருமானால் கர்த்தர் சொல்றாரு, இல்ல மறந்துருங்க, நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது வேதம் சொல்லுது, தன்னுடைய அந்த ஜெப அறையை விட்டு வெளியே சாப்பாடு குளிச்சுட்டு சாப்பாடு கேட்ட உடனே வேலைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வாரத்திற்கு முன்னாடி எங்கே அழுதுட்டு உட்காந்துறீங்க, சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ராஜா அரண்மனை கூட வரல, ஆனா குழந்தை இப்ப இறந்து போச்சுன்னு சொன்ன உடனே சாப்பிட்றீங்க, குளிக்கிறீங்க, அப்படி எல்லாருக்கும் முன்னாடி உட்கார்றீங்க. அப்பதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அடுத்து 23வது வசனம், அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன, இனி நான் அதை திருப்பி வரக்கூடுமோ, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போவதில்லை என்றான். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு வருது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம உபவாசம் இருந்தோம், ஆனா இப்ப நம்முடைய குழந்தை நம்மளை விட்டு போயிருச்சு, இனியும் நம்ம அதை நினைச்சிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்?
நம்முடைய வாழ்க்கையை நம்ம உடைச்சிட போறோமா, நம்மளை சீரழிச்சிட போறோமா, நம்ம வாழாம அப்படியே போறோமா? நிறைய உலகத்துல இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. முடிய வளர்த்துட்டு, தாடி வளர்த்துட்டு, சாப்பிடாம அந்த மாதிரி ஒருத்தரை நான் இங்க ஆர்எஸ்புரம் பக்கத்துல ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். சொந்தமான ஒரு இடம், காடு மாதிரி இருக்கு அந்த வீடு, அப்படியே கருப்பா இருக்கு அந்த வீட்டினுடைய செவரெல்லாம். ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க, அழுக்கா கிடக்குது, அந்த பால் பாக்கெட் எல்லாம் அப்படியே கிடக்குது, குப்பை எல்லாம் அப்படியே கிடக்குது. என்ன இவ்வளவு சுத்தம் இல்லாம இந்த இடம் கிடக்குது அப்படின்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஐயா எழும்பி வராரு. குளிக்கல, நகம் வெட்டல, தாடி சேவ் பண்ணல, முடி வெட்டல. என்ன அப்படின்னு கேட்டா, வாலிப பிள்ளை ஒரு பையன் இருந்தா, அந்த பையன் போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அந்த பிள்ளை என்னைக்கு இறந்து போச்சோ அன்னைக்கே இவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போய் எழும்பாம 2 பேருமே ரொம்ப அப்படின்னா ஒரு இருட்டடைஞ்ச ஒரு பேயடைஞ்ச வீடு மாதிரி அந்த வீடு இருக்குது. ரொம்ப மோசமா இருக்குது. என்ன நான் அவங்கள்ட்ட சொல்றேன், சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ண முடியும், நமக்கு ஆண்டவர் அதை அனுமதிச்சாரு, நம்ம ஏத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்க ஒரு 25 வருஷம் இனி வாழணும், அதை சந்தோஷமா வாழலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தேற்றி அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீர்களே ஆனால், முன்னாடி என் வாழ்க்கையில இருந்த அந்த பலன் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு பாஸ்டர், எனக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ஞாபகம் வருது, என்னால முடியல, நான் அதை நினைச்சு ரொம்ப துக்கமாகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், நடந்து முடிந்தவைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். நீங்கள் தைரியப்படுவீர்களே ஆனால் இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்கள் தைரியப்படுவீர்களே ஆனால் இன்னொரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க தைரியப்படுவீர்களே ஆனால் இழந்ததை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதுக்கு முன்னாடி நடந்ததை குறைச்சு நீங்க நினைக்கவே வேண்டாம், எந்த விதத்திலும் நீங்க நினைக்க வேண்டாம். அப்போ நீங்க எப்பவுமே ஒண்ணு நினைக்கணும், சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்னா மறந்துதான் ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவருக்கு பிடிக்காம போனது என்ன? அங்க போய் எகிப்துல இருந்து டிராவல் பண்ணி பல மைல் தூரம் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அங்க என்ன கொம்மட்டிக்காயை சாப்பிட்டோம், நாங்க வெள்ளரிக்காவை சாப்பிட்டோம், நாங்க அங்க எவ்வளவு நல்லா இருந்தோம் தெரியுமா அப்படின்னு இங்க உட்கார்ந்து பழச நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா அதுலயும் அந்த வனாந்திரத்துல அங்கேயும் நான் தான் உன்னை நடத்தினேன், அங்கேயும் நான் தான் உன்னை போஷிச்சேன், அங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்லாம் எதுவுமே இல்லை. நீ வெள்ளரிக்காய் சாப்பிட்டது உண்மைதான், கொமட்டிக்காய் சாப்பிட்டது உண்மைதான், வெங்காயம் சாப்பிட்டது உண்மைதான். ஆனா நீ எங்க இருந்த தெரியுமா? நீ அடிமைத்தனத்துல இருந்த, நீ ஒன்றும் முடியாம இருந்த. நீங்க சாப்பிட்டது உண்மை, ஆனா அவங்க ஒரு பாரமான நுகம் தோல் மேல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு கடினமான ஒரு பாதைக்கு நீ வரும்போது, நான் இவ்வளவு நல்லா இருந்தனே, இவ்வளவு நல்லா சாப்பிட்டனே, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வத்தீர, நீ ஏன் முறுமுறுக்கிற? நீ முறுமுறுக்க கூடாது. அது ஒரு காலம், இது ஒரு காலம். அந்த காலத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை நடத்த பண்ணவர் இந்த காலத்திலுடைய பிரயாணத்தையும் முடிய பண்ணி எனக்கான கானானை ஆண்டவர் சீக்கிரம் தருவதற்கு வல்லவர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணி, உங்களுடைய வனாந்தரத்தை ஆண்டவர் முடிய பண்ணி மகிழ்ச்சியாய் அலங்கரிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று நீங்கள் முயற்சி எடுங்க, ஆண்டவரே நான் சில காரியத்தை நான் என்ன பண்ணி தான் ஆகணும்னா, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, மறந்துதான் ஆகணும், மறந்துதான் ஆகணும், மறக்கணும். ஞாபகம் வச்சிருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமோ அதே போல மறக்கிறதும் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கோவத்துல கணவர் பேசின வார்த்தையெல்லாம் மனசுல வச்சிருந்தா, கோவத்துல மனைவி பேசுகிற வார்த்தையெல்லாம் மனசுல வச்சிருந்தா குடும்பமா ஒன்னா வாழ முடியுமா? ஹலோ, வாழ முடியுமா? அவர் என்ன பேச்சு பேசியிருக்கிறாரு, அந்த அம்மா எவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க, அந்த வார்த்தையை மனசுலயே வச்சிருந்தா எப்படி வாழ முடியும்? அந்த வார்த்தையை மனசுல வச்சிருந்தா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும், கேப் அதிகமாகும். உங்களால திரும்ப அகைன் அந்த உறவுக்குள்ள போகவே முடியாது. அந்தந்த நேரத்தில் அவங்களும் பலவீனமானவங்க தான் அப்படின்னு நினைச்சிடணும்.
எல்லா கணவனாரும் மனசுக்கு உள்ளே இருந்தெல்லாம் பேசுறது இல்ல, எல்லா மனைவியும் மனசுக்கு உள்ள இருந்து பேசுறது இல்ல. அந்த உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றீங்களோ, அதே மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த சூழ்நிலை வரும்போது மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதை புடிச்சுக்கிறது 15 வருஷமா அதை புடிச்சுக்கிறது. நீ அப்படி பேசின இல்ல, அப்படி சொன்ன இல்ல, ஏம்மா அதை நான் சொன்னது சிச்சுவேஷனே வேறம்மா, எப்பா அதை நான் சொன்ன சிச்சுவேஷனே வேறப்பா, அதுக்கு போய் இப்படி பண்ணலாம். என்ன இருந்தாலும் உடனே ஒரு வசனத்தை வேற சொல்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு பைபிள் எழுதி இருக்குல்ல. ஐயோ, அப்ப இவர் பேசினதுக்கெல்லாம் பைபிளை ஒப்பிட்டா, இவர் பேசுறதுக்கெல்லாம் பைபிளை சொல்லிட்டு வந்தா, அதனால ஏதோ ஒரு சூழ்நிலை சரி அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அப்படி தள்ளிருச்சு. ஓகே, விட்டுருப்பா, மறந்துருப்பா, நீ பேசுனதெல்லாம் மறந்துரு. ஒவ்வொரு கணவனும் சொல்ல வேண்டியது, நீ பேசுனதெல்லாம் நான் மறந்து விட்டேன். மனைவி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நீ பேசுனதெல்லாம் நான் மறந்து விட்டேன். ஆமேனே வர மாட்டீங்க. நீங்க ஆமேன் சொல்லாதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி மறக்கிறது? இப்போ சர்ச்சுக்கு கிளம்பும் போது கூட பேசித்தானே வந்தாரு. எப்படி மறக்கிறது? மறந்துதான் ஆகணும். நம்ம பேசினதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார்ல, நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார்ல. நீங்க செஞ்சதை மட்டும் ஆண்டவர் ஞாபகம் வச்சிருந்து இன்னைக்கு உங்களை தண்டிச்சிருந்தாருன்னா, நீங்க நிறைய பேர் காலங்கையும் உடஞ்சுதான் நம்ம இங்க வந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், என் மேல பாசம் வச்ச தேவன், நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் மறந்து நான் செஞ்ச நன்மையை மட்டும் அவர் கிருபையா நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ அதனால இந்த ப்ரேயர் 2வது சர்வீஸ் ஆரம்பிக்கும் போதே என்னமோ ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ மறந்துரு, நீ மறந்துரு, செஞ்சது எல்லாத்தையும் மறந்துரு, தீமை செஞ்சது எல்லாத்தையும் நீ மறந்துரு, பேசின வார்த்தை எல்லாவற்றையும் நீ மறந்துரு, நீ அப்படியே இரு, நீ எழும்பு, கர்த்தர் உம்மேல் பிரியமா இருக்கிறார். மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் நட்டுவார், மறுபடியும் உயர்த்துவார், மறுபடியும் அலங்கரிப்பார், மறுபடியும் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். யோசேப்பு சொன்னது போல, என் தகப்பன் வீட்டை நான் நேசித்த என் தகப்பன் வீட்டை, நான் நேசித்த என் சகோதரர்கள் எனக்கு செய்த துரோகத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கனப்படுத்துவார். அன்னைக்கு இது எதுவுமே ஞாபகமே இருக்காது. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒரு நாள் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த துக்கம் நினைச்சா கூட ஞாபகம் வரக்கூடாது, இந்த வார்த்தையை நினைச்சா கூட ஞாபகம் வராது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை மறக்கிற அளவிற்கு ஒரு உயர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஆண்டவரை உயர்த்துவது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரை, கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமென். கர்த்தரை துதிச்சு பழகுங்க, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் விவரித்து பாடுங்க, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாடுங்க. ஏன்னா அவர் இஸ்ரவேலிலே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தேவன். அவரை துதிக்கிற இடத்துல வல்லமை கடந்து வரும், அவரை புகழ்கிற இடத்துல உயர்வு கடந்து வரும். ஆனால் அவரை புகழ்ந்து பழகிறவர்கள் பாக்கியவாங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன நீங்கள் ரொம்ப பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏசப்பாவனுடைய வல்லமையை நீங்கள் புகழணும். அவர் ரொம்ப வல்லமை உள்ள தேவன், அவர் ரொம்ப வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை சாதாரணமானது அல்ல. எனக்கு ரொம்ப வேதத்தில் பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுடைய மனைவியை அந்த நாட்டினுடைய ராஜா தெரியாமல், அவனுடைய மனைவி அப்படின்னு தெரியாமல் அவனுடைய சகோதரின்னு நினச்சிட்டு ராஜா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் தவிர அந்த ஊரில் வேற ஒருத்தருமே இல்லை, அவனுக்காக பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே இவனுடைய சகோதரியாத்தான் தெரியுமே தவிர யாருக்குமே இவனுடைய மனைவியா தெரியாது. மனைவியா தெரிஞ்சா கூட அவருடைய மனைவியை அனுப்பி விடுங்கன்னு சொல்லலாம். சகோதரின்னு தெரிஞ்சோன்னா அந்த நாட்டு ராஜாக்கள் அன்னைக்கு ராஜாக்கள் அதில் ரொம்ப அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஆபிரகாமுடைய மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ராஜாவுடைய அந்த அரண்மனைக்குள்ள
கர்த்தர் கடந்து போகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருந்தார். ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ அழைப்பித்த அந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், நீ செத்தாய். அவள் இன்னொருத்தனுடைய மனைவியா இருக்க நீ எப்படி இப்படி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம் அங்க துணிக்குது பாருங்களேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் போக முடியாத இடத்திற்கும் அவருடைய வல்லமை கடந்து போகும், அவருடைய வார்த்தை கடந்து போகும். என்னுடைய இருதயத்துல என் பிள்ளையினுடைய இருதயத்தை மாற்றவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய வல்லமை கடந்து போகும். நீங்க ஆண்டவரை விடாப்பிடியா கர்த்தருடைய வல்லமைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த இருதயத்தையும் அவர் திறக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். எந்த கற்பாரையும் உடைக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தையும் சதையாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், யாரும் போக முடியாத சில இடங்கள் இருக்கலாம், யாரும் பேச முடியாத சில இடங்கள் இருக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம், இந்த இடத்துல எனக்காக பேசவே முடியாது பாஸ்டர், யாருமே பேச முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு. யார் பேசுவா என் கணவனிடத்துல, யார் பேசுவா மனைவியினிடத்துல, யார் எங்கள்கிட்ட பேச முடியும்? பேச முடியாது. இந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது பாஸ்டர், இந்த நபரிடத்துல யாரும் போக முடியாது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து வாக்கு கொடுக்கிறார், யாரும் போக முடியாத இடத்திற்கு அவருடைய வல்லமை கடந்து போகும். யாரும் பேசவே முடியாத அந்த இடத்திற்கு கர்த்தர் எனக்காக பேசுவார். நம்புறவங்க நல்ல கரங்களை முழு வெள்ளத்தோட தட்டி எனக்காக பேசுகிறதற்கு ஒருவர் உண்டு, எனக்காக பேசுகிறதற்கு ஒருவர் உண்டு. நான் போக முடியாத இடத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் கடந்து போவார். அவர் கடந்து போவார். அவருடைய வல்லமை சாதாரணமானது அல்ல. அவருடைய வல்லமை கல்லறைகளுக்குள்ளே கடந்து வரும். அவருடைய வல்லமை அப்படியே உடைந்து சிதைந்து போய் கிடக்கிற அந்த பள்ளத்தாக்கிலே அவருடைய வல்லமை கடந்து போகும். அவருடைய வல்லமை கடந்து போகும்போது எழும்பி சேனையாய் நிற்பார்கள். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி இன்னொரு பாடலை பாட போறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ரொம்ப அழகான பாடல். இந்த சரணத்துல இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் அப்படின்னு பாடும்போது முழு மனசோட பாட போறோம். பெரியவருடைய வல்லமை இன்றைக்கு இந்த இரண்டாவது ஆராதனையிலே கிருபையாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரலோ. பாவகன் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீ. கைகளை மேல் கட்டி
தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி வீசு செய்யுவே. நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி வீசு செய். இப்ப கைகளை மேல தட்டி இயேசுவே இயேசுவே நீர் பரிசுத்த. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லோ வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு மாறா உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. ஊற்றுவே. இயேசுவே சொல்லுவோம். ஓ இயேசுவே சொல்லுவோ. இயேசுவே இந்த வார்த்தையை உச்சரிக்க உம்முடைய வல்லமை. நீ பெரியவர். ஓ இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். இன்றையிலிருந்து கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் திருப்பி நிறுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவர். இந்த மாத ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். எடுப்பித்து கட்டுவேன். ஸோ நாளையிலிருந்து நமக்கு 100 days ஜெபம் ஆரம்பிக்க போகுது. நான் நம்புறேன் இதுவரைக்கும் நம்முடைய திருச்சபையில் இப்படி ஒரு 100 நாட்கள் கண்டினியூவான ஜெபம் நடத்தப்படவே இல்லை. ஆனால் ரொம்ப நாள் என்னுடைய ஆசை, ரொம்ப நாள் என்னுடைய ஏக்கம், அது எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பெரிய சவால். எத்தனையோ இடத்தினுடைய எழுப்புதலை நான் கேட்டிருக்கிறேன். அப்படின்னா 3 நாள் 4 நாள் ஆரம்பித்த ஜெபம் அப்படியே 100 days 100 நாள் 120 நாள் அப்படியே கண்டினியூ ஆகி அந்த 120 நாள் 100 நாள் முடிகிறதுக்குள்ள அற்புதங்கள் அப்படியே நடந்துட்டே இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அந்த அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. கர்த்தர் இன்றையிலிருந்து கர்த்தர் அதை ஆரம்பிக்க போறாரு. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்ட போகிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் ரொம்ப நல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடுவதில்லை. ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், நான் செயல்படுவேன், இன்றே நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நீங்க நம்புங்கப்பா, என்ன நீங்க நம்புங்கப்பா. ஆமென்.
ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை நம்ம துதிச்சு பாடிட்டோம். இனி அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்ச போறோம். இந்த ஆராதனையில் ஒரு பெரிய மகிமை நம்ம சூழ்ந்து கொள்ள போகிறது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் ஆண்டவர் பார்க்கிறார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் கன்சர்ட் ஒன்று ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. அதில் ஆயிரக்கணக்கான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பலதரப்பட்ட ஃபேமஸான, வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான அந்த மியூசிஷியனை வச்சு அந்த ஆர்கெஸ்ட்ரா அது தொடங்கினது. அந்த ஆர்கெஸ்ட்ராவை நடத்தினது ஒரு மனுஷன். அப்போ அப்படியே அது ரொம்ப அழகா நேர்த்தியா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லட்சக்கணக்கான க்ரௌடு மத்தியில் அது ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சிச்சு. அத்தனை பேரும் கை தட்டுனாங்க, அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ராவை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கன்சர்ட்டை லீட் பண்ண, அதை நடத்தின ஒருத்தர் மட்டும் அந்த இது முடிஞ்ச உடனே திரும்பி பார்த்து ஒன்று கேட்டாராம். பித்தோவன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அவங்க எங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த மியூசிஷியன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாமா. நிறைய ஆயிரக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு பொதுவாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது தெபேலா அப்படின்னா அந்த சவுண்டு கேட்கும், பேட் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்கும், கீபோர்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 சவுண்டை மட்டும்தான் நம்ம ஒரே நேரத்தில் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஆனால் சில சாங்ஸுக்கு இடையில நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம அந்த கம்ப்யூட்டரில் போட்டு தனித்தனியாக அது பண்ணாதான் நமக்கு தெரியுமே தவிர மற்ற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் ஒரு 10 ட்ராக் இருந்தாலே நமக்கு ஒரு 8, அதில் ஒரு 3-4 ட்ராக்கை தவிர மற்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அத்தனை ஆயிரக்கணக்கான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாததை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு? உடனே அதை நடத்தின அந்த மனுஷன் சொன்னாராம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டு பித்தோவன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் நின்ன உடனே அதைத்தான் நான் காதில் கேட்பேன். அவன் வாசிக்கிறது எல்லாரும் வாசிச்சாலும் அது மட்டும் என் காதுக்குள்ள விழும் அப்படின்னு அவர் சொன்னாராம். நான் என்ன நம்புறேன், நான் 1000 பேர் இங்க ஆராதிச்சாலும், லட்சக்கணக்கான பேர் ஆராதிச்சாலும், உங்க ஒரே ஒரு குரல் கர்த்தருக்கு தனியா தெரியும். உங்க வார்த்தை ஆண்டவருக்கு தனியா தெரியும். நீங்க ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு தனியா தெரியும். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய நாலேஜ் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால், கர்த்தர் எங்க இருந்து கூப்பிட்டாலும் நமக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். அதனால என்னுடைய ஆராதனையை வேற யாரும் ரசிக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய ஆராதனையில யார் மகிமைப்படுகிறாருன்னா கர்த்தர் மகிமைப்படுகிறார். யாரை நீங்க ஆராதிக்கும் போது மட்டும் அந்த ஆராதனை உங்களை பல மடங்கு உயர்த்தும். நான் எப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் அப்படின்னு பெர்க்மன் ஐயா பாடுனது 100% ட்ரூ. அது உண்மை, அது மாற்றவே முடியாத சத்தியம். யாரு ஆராதனையை உங்க கார்ல அப்படியே ஆராதனை பிரசன்னம் அப்படியே நிரம்பணும். கார் வச்சிருக்கிறீங்களா, உங்க கார்ல உட்கார்ந்த உடனே அந்த தேவ பிரசன்னம் வரணும். உங்க பைக்ல உட்காரும் போது அந்த தேவ பிரசன்னத்தினால நீங்க அந்த ஆராதனை வரணும். சோ அந்த ஆராதனை பண்ணும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் என் ஆராதனையை ரசிக்கிறார். நான் யாரை ஆராதிக்கிறேன்? நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்காக எப்படி கத்துறாங்க, எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை அல்லவா? அதனால நான் நம்புறேன், நீங்க ஆராதிக்கும் போது யாரையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. முழுக்க முழுக்க கர்த்தரை மட்டும் முன்னாடி நிறுத்தி, அவர் கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர்.